நம்ம வேதத்திலிருந்து ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், உணர்த்த விரும்புகிறார் என்பதை நானும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் யோசித்திருப்பீங்க நினைக்கிறேன். சிலர் ஒரு 3 வார்த்தைகள் இந்த நாளில் உங்களோடு கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 3 வார்த்தைகள் சின்ன அதுக்கு ஏற்ற வேத பகுதிகளில் இருந்து நம்ம கவனிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை லுக் பேக், திரும்பி பார். லுக் பேக் அப்படிங்கிற வார்த்தை, திரும்பி பார் அப்படிங்கிறது. திரும்பி பார்க்கணுமா இல்லையா? ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த நாட்களில் அவர் நடத்தி வந்த விதங்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் நமக்கு சந்தித்திருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதவைகளாக இருந்தது. மாறாத அவருடைய கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு குறையும் வைக்காமல் நம்மை ஆண்டவர் காத்து வழி நடத்தி இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பை யோசித்து பாருங்க. நம்ம எத்தனை முறை மயிரிழையில் ஒருவேளை விபத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருப்போம். எத்தனையோ முறை ஆண்டவர் நம்முடைய ஜீவனை ரட்சித்தார். நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு நீங்களாக்கினார். நம்முடைய கால்களை இடறுதலுக்கு தப்புவித்தார். நம்முடைய கண்களை கண்ணீருக்கு தப்புவித்தார். நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுத்தார். நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ இடங்களில் நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் திரும்பி பாருங்க, திரும்பி யோசித்து பாருங்க. எத்தனையோ நேரங்களில் உங்கள் சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய முயற்சிகளினால் அல்ல, நம்ம திறமைகளினால் அல்ல, ஆண்டவருடைய மகத்தான கிருபையினால் நாம் தப்புவிக்கப்பட்டோம். விபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டோம். ஆண்டவர் விபத்திலிருந்து மாத்திரமல்ல, சுகவீனங்களிலிருந்தும் நமக்கு ஆண்டவர் சுகம் தந்தார். நம்மை ஆண்டவர் சுகமாக்கினார். பல நேரங்களில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்க, மாத்திரையும் சாப்பிட்ருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்தார், உங்களுக்கு சுகம் கொடுத்தார், உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு நமக்குள்ள இருந்தே நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கொள்ள வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தை அடிக்கடி நாம உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் நமக்கு தந்து நம்மை ஆதரித்தார். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இதுவரைக்கும் இப்படி நடத்தி கொண்டு வந்தது இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்ம கவனிக்கிறது போல எரேமியா தன்னுடைய புலம்பல் எழுதி வைக்கும்போது 3வது அதிகாரம் எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை நம்மை அவர் கொன்று போடாமல் நன்றி கட்ட நம்மை இதுவரைக்கும் தேவன் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே அவருடைய மாறாத கிருபை, அவருடைய நம்மை நிர்மூலமாகாமல் நம்மை பாதுகாத்தது ஆண்டவருடைய கிருபை. ஆகவே ஆண்டவருடைய கிருபைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். வருடங்கள் மாறுகிறது, 12 மாதங்கள் மாறி மாறி வருகிறது, வாரங்கள் துவங்குகிறது, முடிகிறது. ஒரு நாள் ஆரம்பித்து 24 மணி நேரத்தில் முடிந்து மறுநாள் துவங்குகிறது. ஆனால் இந்த ஆண்டவர் காலைதோறும் நமக்கு அவருடைய கிருபைகளை புதிதாக தந்தார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். புதிய கிருபைகளை தந்தார். பழசை வச்சு நம்மளை ஒப்பேத்தலை. வீடுகளில் சில நேரங்களில் பழைய சாப்பாடை நாம் நல்லா இருக்கு கொட்ட விருப்பம் இல்லாமல் அதை வச்சு நாம் சூடு பண்ணி அல்லது அதை பாதுகாத்து நம்ம திரும்பவும் அதை பரிமாறுவோம். ஆண்டவர் அதை செய்யலை. போதும்னு நினைக்கல. அன்னை கொடுத்த கிருபை போதும்னு அவர் நினைக்கல. ஒவ்வொரு நாளும்
காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருந்தது. நம்மை குறித்து அவருடைய சிந்தனை பழையதாகவே வச்சுக்கிட்டு இருக்கல. இவன் இப்படிப்பட்டவா, இவன் இப்படிப்பட்டவன், இவனை இப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் அவர் நினைக்காம நமக்கு புது கிருபை அவர் கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே எழுதியிருக்குது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். சங்கீதம் 78 38 வசனத்தை பாருங்க. 78:38 அங்கே எழுதியிருக்குது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். ஆண்டவர் நம் மீது வைத்த அவருடைய கிருபையை பாருங்க. நம்ம மேலே அவரே கோபப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த கோபத்தை எப்போதும் வைக்காம தமது மிகுந்த இரக்கத்தினால் நமக்கு இறங்கினார். அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை உணர்ந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் மேலே இருந்த கோபத்தை ஆண்டவர் விலக்கி விட்டார். எத்தனையோ தடவை அவர் தம்முடைய கையை அவருடைய கோபத்தில் எழுப்ப ஒட்டாமல் நம்மை பாதுகாத்தார். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அதனால் ஆண்டவரை திரும்ப அவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. லுக் பேக், திரும்பி பார், நன்றி சொல்லு, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய கிருபைக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய ஒத்தாசைகளுக்காக, அவர் நமக்கு செய்த இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சங்கீதம் 106 45 வசனம். 106:45 அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைபிடித்த யாவரும் அவர்களுக்கு இறக்கும்படி செய்தார். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்ட போது ஆண்டவர் நம்முடைய இடுக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு நம்மை விடுவித்தார். நீங்க சரியா நடந்ததுனால அல்ல, நம்ம பக்தியினால் அல்ல, நம்ம ரொம்ப உண்மையா இருந்ததுனால அல்ல, நான் சரியா தசமபாகம் கொடுத்ததுனால அல்ல, நான் காணிக்க சரியா செலுத்தினேன் அதனால இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு சரியா வந்துகிட்டு இருந்தேன் அதனால இல்லை, நான் உபவாசம் இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போனேன் அதனால இல்லை. அங்கே எழுதியிருக்குது, அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதே அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து, உங்க கூட ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் செய்தார் இல்லையா? ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார். என் பண தேவைக்கு நான் யாரையும் சார்ந்து கொள்ளாமல் கேட்காம ஆண்டவரையே சார்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அது 1992 வருஷம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நீங்கள் என்ன இப்படி போக சொல்கிறீங்க, ஆனால் இதுவரைக்கும் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இனி நீங்கள் போக சொல்கிறீங்களே, எனக்கு சம்பளம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னார், கர்த்தராகிய யெகோவாவை நம்புங்கள், அவர் நம்முடைய நித்திய கண்மலையாக இருக்கிறார். கொஞ்சம் கூட நீங்கள் நம்புறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வார்த்தை தேவன் சொன்னபோது எங்கள் அப்பா எனக்கு பேங்கில் நிறைய பணம் போட்டு வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு திருப்தி வந்துருச்சு. அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பண தேவைகளை ஆச்சரியமாக செய்கிறார். நான் உண்மையாக இருந்ததுனால அல்ல,
நான் சரியா நடந்ததுனால அல்ல, நான் யோக்கியமா இருந்ததுனால அல்ல. அவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து எனக்கு உதவி செய்கிறார். அவர் உண்மை உள்ளவர், நான் உண்மை இல்லாட்டியும் அவர் உண்மையா இருக்கிறார். ஆகவே அவர் எனக்கு உதவி செய்கிறார். நீங்களும் நான் உண்மையா இருந்ததுனால அல்ல, பக்தியா நடந்ததுனால அல்ல, நம்ம பரிசுத்தத்தை நினைச்சல்ல, அவர் நமக்கு செய்த உடன்படிக்கையை நிமித்தமாய். எவ்வளோ இரக்கமுள்ள தேவன்! ஆண்டவர் நன்மை செய்தார். லுக் பேக், திரும்பி பார், ஆண்டவர் நடத்தி வந்ததை பார். இருக்கக்கூடிய நாட்களில் உட்கார்ந்து யோசிங்க, சிந்தனை பண்ணுங்க. எத்தனை உதவிகளை உங்களுக்கு செய்தார், எத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்தார். நீங்கள் விரும்பினதுக்கு மேலே எத்தனை காரியங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தினார். வேண்டிகளும் கொள்ளுகிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அதிகமாக கொடுத்தாரே. நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி உள்ளவர்களா இருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். லுக் பேக். ரெண்டாவது லுக் அட் யூ, உன்னை பார், திரும்பி பாருன்னு சொன்னேன். லுக் பேக். இப்ப நான் சொல்றேன், உன்னை பார். லுக் அட் யூ, உன்னையே பார், உன்னையே பார். எதுக்கு இப்படி சொல்றேன்? உன்னை பாருன்னு என் கூட திருப்பி கிடுங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்க. 2வது வசனம், 2-6 கவனிங்க. 2-6, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கொஞ்சம் என்ன கவனிங்களே. ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? எழுதியிருக்குது, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு. ஏன்? எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இடையில பிரச்சனை. என் நியாயத்தை கேளுங்க. என் பிள்ளைகளை பற்றியும் என்னை பற்றியும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவர் அந்த வானத்தையும் பூமியையும் பஞ்சாயத்துக்கு கொண்டு வர்றார், கூப்பிடுறார் பஞ்சாயத்து. வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, நான் என் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இது ஒரு புலம்பல். யார்கிட்ட சொல்றது என் கதையை, என் வேதனையை யார்கிட்ட சொல்றது? என் பிள்ளைகள் ஒருத்தரும் உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்ல வானமே கேள், பூமியை செவி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னும் சொல்றார் பாருங்க, வானத்துக்கிட்ட பூமி கிட்ட என்ன சொல்றார் தெரியுமா? மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மாடு தன் எஜமான தெரியும். அதுக்கு காலையில் அவுத்து விட்டா அதை சுற்றி அடித்து மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் எஜமான் கிட்ட தேடி வந்துடுது, வீட்டுக்கு வந்துடுது. கழுதை தன்னுடைய ஆண்டவனுடைய முன்னணியை அறியும். அப்படின்னா அது எஜமான்கிட்ட வந்துடுது. அங்கே தண்ணி, புல், வைக்கோல், தீவனம் எங்கே போடுறாங்களோ அங்கே வந்துடுது. 5 அறிவுள்ள, குறைந்த அறிவுள்ள ஆடு, கழுதை, மாடு இதெல்லாம் எஜமான மதிக்குது, எஜமான சுற்றி வந்துடுது. ஆனால் என் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் அப்படின்னு புலம்புறார். வானமே கேள், பூமியே செவி கொடு, என் பிள்ளைகள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறாங்க. என்னை தேடுறதே இல்லை, என்கிட்ட வர்றதே இல்லை. அவங்களா நடக்கிறாங்க, அவங்களா திட்டமிடுறாங்க, அவங்க மனதுக்கு ஏற்றபடி போறாங்க, நடக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நிறைய பிள்ளைகளை பெற்றேன், என் பிள்ளைகள் ஒண்ணுமே எனக்கு கீழ்ப்படுகிறதில்லை, என்னை கனம் பண்றதில்லை. துக்கப்படுறார். உன்னை பார், லுக் அட் யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வருஷத்துல
ஆண்டவர் நம்மளை பார்த்து இந்த மாதிரி ஒரு புலம்புறாரா, அழறாரா? யோசிங்க. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அவங்க பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு பின்வாங்கி போனார்கள். நீங்க ஒருவேளை சொல்வீங்க, நான் பின்வாங்கலை, நான் வழக்கமாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன், நானும் ஆண்டவரை விட்டு விலகலை, ஆண்டவரை விட்டு போகலை, நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை சொல்லுவீங்க. என் ஜனங்கள் பாவத்தை செய்கிறாங்க, அக்கிரமத்தை விரும்பி செய்கிறாங்க, என்கிட்ட வர்றதே இல்லை. அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏன் உன்னை நான் திரும்ப திரும்ப அடிக்க வேண்டியதாக இருக்குது? 5, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எவ்வளோ துக்கம் வந்துச்சு, எவ்வளோ பாடு வந்தது. நீ உன் தப்பிதத்தினால உன் வாழ்க்கையை ரொம்ப பாரப்படுத்திக்கிட்ட, கஷ்டப்படுத்திக்கிட்ட. உன் வாழ்க்கையில் துக்கங்கள் நிறையா வந்துச்சு, அது நீயே உனக்கு ஏற்படுத்திக்கிட்டது. ஏன் இன்னும் நீ அடிக்கப்படணும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. இந்த கஷ்டம் வந்த போதும் இன்னும் நீ என்கிட்ட வராம, பெத்த தகப்பங்கிட்ட வராம விலகி போறீங்க. தலையெல்லாம் வியாதி, இதயமெல்லாம் பலட்சியமா இருக்கிறது. எவ்வளோ அங்கலாய்க்கிறார் பாருங்க பிள்ளைகளுக்காக. அலைய பாருடா, அலையெல்லாம் வியாதியா இருக்கு, சிந்தனை முழுவதும் ஆகாது, எல்லாம் தாறுமாறா யோசிக்கிற, உன் இதயமெல்லாம் சீரில்லை, உன் உணர்வு, உன் எண்ணங்கள், உன் நடவடிக்கைகள், உன் பேச்சு, உன் போக்கு எல்லாம் ஆகாததா இருக்குது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமல், கட்டப்படாமல், எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நான்லாம் பின்வாங்கலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களை பற்றி நீங்களா வச்சுக்கிற அபிப்பிராயம் கிடையாதுங்க. ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, என்ன எனக்கு காமிங்க, என்ன எனக்கு காமி. என் இருதயம் எவ்வளவு கேடு கட்டதாக இருக்குது. நான் உங்களை நினைக்கிறதே இல்லையே. பாழான சிந்தனை, வீணான நினைவுகள், தாறுமாறான நடத்தைகள், என் வாழ்க்கை முழுவதும் தாறுமாறாக இருக்கு. கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்த போதும் என்னடா கஷ்டம் வருதுன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஓடாமல், என் பிள்ளைகள் என்கிட்ட வராமல் விலகி போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் போய் சரி பண்ணலாம், வக்கீல்கிட்ட போய் கேட்டுக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனில் ஓடி போயிடலாம், 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. விலகி என்னை விட்டு போகிறீங்க, என்கிட்ட வரமாட்டேங்கிறீங்க. எதனால ஆண்டவரே இந்த கஷ்டம் எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க? ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார், உன்னை சீர்திருத்த அவருக்கு முடியும். ஆனால் நீங்கள் திருத்தப்படுறதுக்கு அவர்கிட்ட வர்றதில்லை. அதனால் திரும்பி பார்க்கறது மட்டும் இல்லைங்க, திருத்திக்கிடவும் வேணுமே. அதுக்கு தான் உங்களை நீங்களே பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில் பாருங்க. இந்த வசனம் தேவனுடைய வார்த்தை அற்புதமான கண்ணாடி. அதுக்கு முன்னாடி உங்கள் இருதயம் என்ன நிலையில் இருக்கு அப்படின்னு பாருங்க. எனக்கெல்லாம் குறைவில்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், நான் எப்போதும் போல் ஆண்டவரோட சரியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. வேதம் சொல்லுது, நீ குருடனாக இருக்க, நீ தரித்திரனாக இருக்க, நீ நிர்வாணியாக இருக்க, நீ துர்பாக்கியசாலியாக இருக்க. உன்னை பார், என்கிட்ட வா, உன் கண்ணுக்கு மருந்து தர்றேன், கலிக்க போடலாம், வா, உன் காயத்தை கட்டுறேன், உன்னை சீர்படுத்துறேன், உன்னை செம்மப்படுத்துறேன். நீ இருக்கிற நிலையில வா, உன்னை நான் நொறுக்கி உடைக்க மாட்டேன், உன்னை சேர்த்துக்கிடுவேன். ஆண்டவருடைய வார்த்தை. உங்களை பாருங்க, உங்களையே நீங்க உய்த்து ஆராய்ந்து பாருங்க. எக்ஸாமின் யுவர்செல்ஃப். எப்படி இருந்தோம், எப்படி நடந்துக்கிட்டோம், எப்படி பேசணும், இந்த வருஷத்தில் என்னெல்லாம், எத்தனை தடவை சண்டை போட்டோம்,
எத்தனை பேரை காயப்படுத்தணும், எத்தனை பேரை வாயில கல்லெறிஞ்சோம். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் சீர்திருத்த விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கறது தானே நல்லது. அதே ஏசாயா அதே 1வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. என்ன செய்யணும்? நன்மை செய்ய படியுங்கள். 16ல இருந்து படிப்போம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க, நியாயப்படுத்தாதீங்க. இதனால தான், அதனால தான், அப்படித்தான், இப்படித்தான், இதனால தான் நான் செஞ்சுட்டேன், அதைத்தான், அவங்க தான் எனக்கு காரணம், இவங்கள அவங்கள அதை இதை காரணம் காமிக்காம, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய இருதயம் பொல்லாதது, ஏன் சிந்தனை கெட்டது, ஏன் வழிகளை நான் தான் தாறுமாறாக்கிக்கிட்டேன், உங்க மேல மனஸ்தாபப்பட்டுட்டேன், இருக்கிறவங்க மேலெல்லாம் நான் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. 17 நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையையும் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள். அப்படின்னு ஒன்று வா சண்டை போடலாங்கிற அர்த்தம் இல்லைங்க, தமிழில் அப்படி போட்டாங்க. கம் லெட் அஸ் chat, sit together and talk. உட்கார்ந்து மனம் விட்டு பேசுவோம் பா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். யார? உங்களை தான், என்ன தான். வாடா என் கண்ணு பிள்ளை, என் பிள்ளைய வா உட்கார். 2 பேரும் மனசு விட்டு பேசுவோம், வழக்காடுவோம் அப்படின்னா சண்டை போடலாங்கிற அர்த்தம். Let us reason together. Let us talk together, frankly, openly. எல்லாவற்றையும் பேசுவோமா? என்ன? உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல மாறிவிடும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். உங்களுக்கு என்ன வச்சிருக்காரு? நல்லதை வச்சிருக்கிறார், சிறப்பானதை வச்சிருக்கிறார், உயர்தரமானதை வச்சிருக்கிறாரு, மேல்தரமானதை வச்சிருக்கிறார். வா, விட்டுட்டு வா. உன் கையில பிடிப்பா வச்சிருக்கியே, உன் இருதயத்துல ரகசியமா நீ பாதுகாத்து வச்சிருக்கிறல்ல, ஹலோ கேக்குதா? அந்த ரகசியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வா, நான் உனக்கு நன்மையானதை தர்றேன், உயர்தரமானது, தரமானது. நீ வச்சிருக்கிறதெல்லாம் தரம் கெட்டது, 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம். நான் உனக்கு வச்சிருக்கிறது பெஸ்ட் குவாலிட்டி, பிரீமியம், பெஸ்ட், தி பெஸ்ட். அவ்வளவு நல்லதா வச்சிருக்கிறேன். வான்னு ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறார். ஆண்டவர் நிச்சயமா நன்மையானதை நமக்கு தருவார். ஆண்டவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்வில் செய்வார். ஒருவேளை சின்ன சின்ன கஷ்டங்கள் ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருந்தாலும் கூட ஆண்டவர் அதையெல்லாம் நமக்கு மாற்றுவார். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 8வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம், எரேமியா 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். 4வது வசனம், நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. சொல்லுங்க, நீங்க அவ்வளோ சின்ன குழந்தைகளா விழுந்துட்டா அங்கேயே கிடந்து அழுறதுக்கு? எப்போவுமே நம்ம பெரியவங்க விழுந்துட்டோம்னா காலே ஒடிஞ்சிருக்கும், கையே ஒடிஞ்சிருக்கும், தடாப்புடான்னு எழுப்பி ஒன்றுமே ஆகாதது மாதிரி நம்ம என்ன செஞ்சுருவோம்? நின்றுக்கிடுவோம். அப்புறம் யாருக்கும் தெரியாத நேரத்தில் போய் சொல்லுவோம், ரொம்ப அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். விழுந்தவன் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போயிட்டான்னா அவன் திரும்பி வர்றது இல்லையா? இதெல்லாம் வழக்கமாக உலகத்தில் நடக்கிற ஒரு நியாயமான விஷயமா இருக்குதே. நீ விழுந்துட்டிய,
எழுந்து வா. ஆண்டவர் தூக்கி விடுறதுக்கு ஆண்டவர் வர்றார். விழுந்துட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, வழி தப்பி போயிட்டேன்னு சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் திரும்பவுமாய் சீர்படுத்துவார். உங்களை சீர்படுத்துவார். வழி தப்பி போயிட்டியா? ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டியா? தூரமா போயிட்டியா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அங்கே கிடக்காத. அதுதான் உன் முடிவில்லை. இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, இப்படி நடந்துருச்சு, இனி அப்படித்தான் நினைக்காத. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு உன் தோல்வியிலிருந்து அபாரமான ஒரு வெற்றியை உருவாக்க அவரால் முடியும். உன்னால் முடியாது, என்னால் முடியாது. அவர் உனக்கு உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார். உன் கண்ணீரை களிப்பாக மாற்றுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். துக்கத்துக்கு பதிலாக புதிய நாடையை கொடுப்பார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு நேர்மையாக நடந்துக்கணும். உள்ளதை உள்ளபடி பேசணும். சரியாக அவர்கிட்ட நம்ம பேசி காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இன்னைக்கு சாத்தானை பார்த்து நீங்கள் சொல்லணும். உங்கள் பின்னாடி சாத்தான் சொல்கிறான், முடிஞ்சு போச்சு. எத்தனை தடவை தான் அவரும் சொல்வார், ஏசுராஜா நீ கேட்கவே இல்லை, அதனால உனக்கு இவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்துருச்சு. எத்தனை தடவை தான் அவர் உனக்கு சோகம் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அவர் இனியெல்லாம் உன்னை கேட்க மாட்டாருன்னு சொல்லுவான் ஒருவேளை சாத்தான். ஆனால் நீங்கள் சாத்தானுக்கு பேசணும், என் சத்ருவே நீ என்ன சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆண்டவருடைய பலத்தினால, பரிசுத்தாவியின் வல்லமையினால நான் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருளே விழுந்து கிடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். என் மீட்பர் வருவார். அவர் என்னை மீட்டுக் கொள்வார், என்னை தூக்கி எடுப்பார். சாத்தானை பார்த்து சொல்லுங்க, அப்படித்தான், இவ்வளவுதான், இனிமே ஆகாது, உன் தலைவிதி இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? இல்லை. ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை செய்வார், புதிய காரியத்தை செய்வார். உங்களை ஆழமாக பாருங்க. உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்க. சுய பரிசோதனை செய்யுங்க. உங்கள் இருதயத்தை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். எங்கெல்லாம் எப்படி நம்ம தவறி போனோம், ஏன் தவறி போனோம், எங்கே விழுந்தோம், எதனால நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனோம், யோசித்து பாருங்க. இல்லை, உங்களை திரும்பவுமா உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் உங்களுடைய, நீங்கள் கீழே விழுந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை திரும்பவுமா எழுந்திருக்க பண்ணுவார். ஆண்டவர் செய்ததெல்லாம் உங்களுடைய சொந்த பரிசுத்துக்காக. அவர் உங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன சிக்ஷைகள் எல்லாமே அவருடைய பரிசுத்தத்தில் நீங்கள் பங்காளியாக மாறணும்னு தான் கொடுத்தார். உலகத்தில் நம்முடைய தாய் தகப்பன்மார் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்ற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் நம்மளை தண்டிச்சாங்க, சில அடிகளை கொடுத்து சிக்ஷைகளை கொடுத்து நம்மளை வளர்த்துனாங்க. நம்ம கொஞ்சம் பெரியவங்களான போது அவங்களுக்கு செய்ய முடியலை. ஆண்டவரும் அதுபோல் நம்மை சிக்ஷிக்கிறார். சில தண்டனைகளை கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாமே அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்பதற்காக என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். 10-11 வசனங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே எழுதியிருக்கு. எபிரேயர் 10, எபிரேயர் 12, 10-11. அவர்கள் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகவே என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு நினைக்காத. உன் மேல அளவற்ற அன்பு வச்சிருக்காரு. நீ எத்தனை தடவை விழுந்திருந்தாலும் சரி,
அவர் உன்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கார், உனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கார். உன்னை இப்படி விட்டுவிட அவருக்கு பிரியம் இல்லை. உனக்கு நன்மையானது அவர் வச்சிருக்கார். அவர்கிட்ட உன் வாழ்க்கையை நீ கொடுத்தனா, உள்ளதை உள்ளபடி சொன்னா உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். மூணாவது, முதல்ல சொன்னேன் லுக் பேக், திரும்பி பார். ரெண்டாவது சொன்னேன் உன்னை பார், லுக் அட் யூ, உன்னை பார். மூணாவது லுக் அன்டு ஜீசஸ், இயேசுவை பார், இயேசுவை பார். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இனி என்ன செய்யணும்? 12வது வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. லுக்கிங் அன்டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி பார். நீங்கள் யாரை பார்த்தீங்க? உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? வேற யாரையோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. போதகரை பார்த்துருக்கலாம், பல ஊழியக்காரர்களை பார்த்துருக்கலாம். உங்களுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். நிறைய பேர் இருக்காங்க ஊழியக்காரங்களே, கிருபையை பாவம் செய்கிறதற்கு லைசன்ஸை பயன்படுத்தக்கூடிய நிறைய ஊழியக்காரங்க, நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. மனசு போல நடந்துட்டு ஆண்டவர் தங்களை பயன்படுத்துகிறதாகவும், ஆண்டவர் அவங்கள ரொம்ப வல்லமையாக உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்களா நிறைய அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் நிஜமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரியமாக இல்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பார்த்து நீங்களும் ஒருவேளை அடம் புரண்டிருக்கலாம், தடுமாறி போயிருக்கலாம். ஊழியக்காரங்களை அல்ல, விசுவாசிகளை அல்ல, அவங்கள இவங்கள அல்ல, இயேசுவை நோக்கி பாருங்க. நம்முடைய சூப்பர் ஸ்டார் இயேசுதான். அவர் தான் டூப் இல்லாத நல்ல ஹீரோ. மற்ற எல்லாருமே டூப் டூப் டூப், உண்மை கிடையாது. இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நீதி உள்ளவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் உள்ளவர், நம்மை கரந்தூக்கி எடுக்கிறவர், கை நீட்டி பிடிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நமக்கு வாழ்வு கொடுக்கிறவர். அவரை நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பார், இயேசுவையே நோக்கு. நம்ம பேச்சு, நம்ம பார்வை, நம்ம நடவடிக்கை எல்லாத்துலேயும் இயேசுவை நம்ம முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அநேக வருஷங்களுக்கு முன்பு பல ஊழியக்காரர்களோடு கூட நான் பழகக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருந்தது. நான் தமிழ்நாட்டில் அதிகமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பிரபலமான பல ஊழியர்களோடு கூட பழகவும், அவங்க கூட சேர்ந்து ஊழியத்தில் பங்கெடுக்கவும் வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்கள பார்த்து சில காரியங்களெல்லாம் நான் கற்றுக்கொண்டு அது மாதிரி நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆண்டவர் கண்டித்தார். ஏன் நீ இப்படி செய்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? இவங்கெல்லாம் இப்படி நடக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க, என்ன மட்டும் நீங்கள் குற்றம் பிடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, அவங்கள மாதிரி நீயும் இருக்கணும்னு நினச்சேன்னா உன்னை நான் ஷோ கேஸில் வச்சிருவ மாதிரி வச்சிருவேன். சம்மதமானு கேட்டார். நம்ம வீட்டில் சில இடங்களில் சில அலங்காரமான ஃபோட்டோஸ், பொருட்கள், செடிகள், பிளாஸ்டிக் செடி அப்படியே வச்சுருவோம். யாராவது வந்தால் வீடு பளிச்சுன்னு பளபளப்பாக பார்க்க கவர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அதை வச்சுருப்போம். அது அங்கேயே தான் இருக்கும். அதான் அதை பயன்படுத்தவே மாட்டோம். ஷோ கேஸில் வை. சில ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஷோ கேஸில் வச்சுட்டாராம். உன்னே அப்படி வைக்கவான்னு கேட்டார். ஐயோ வேண்டாம், அதனால தான் உன்னை தட்டுறேன், உன்னை குட்டுறேன், உன்னை தண்டிக்கிறேன், உன்னை ஒவ்வொரு நாளும் நான் சீராக நடத்த விரும்புகிறேன். அவங்கள மாதிரி இராதேன்னார். அவங்கள மாதிரி இராது.
யாரை பின்பற்றி நீங்க போய் நீங்க உங்க வழியில விழுந்தீங்க, சீர்கெட்டு போனீங்க, வழி விலகி போனீங்க. இனி அப்படி செய்யாதீங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ரிஜெக்ட், தள்ளிவிடு. வேண்டான்னு சொல்லு. யோசேப்பு இதை செய்தார் இல்லையா? முடியாதுன்னு சொன்னார். இதுக்கு நான் முடியாது. அப்புறம் என்ன செஞ்சாரு? அவர் அதை இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லை, மறுத்தாரு. அப்புறம் ஒரு நேரத்தில் அதை விட்டு ஓடிட்டார். பாவத்தை விட்டு ஓடு, தள்ளி விட்டு ஓடு. என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்குகிறவர் அவரே, முடிக்கிறவர் அவரே. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தான் நமக்கு முன்மாதிரியா பாருங்க. அவர் இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். நீயும் வெற்றியாளனா மாறணும். ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. யாரு? 11வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல நிறைய சாட்சிகள். ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சாராள், அப்புறம் பாராக் இல்லையா? நிறைய பேரை பற்றி எழுதியிருக்கு. இவங்கெல்லாம் ஏற்கனவே ஓடி முடிச்சு ஜெயம் பெற்றவங்க. அவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடு. இயேசுதான் நம்முடைய பந்தய பொருள். அதான் லக்கு. அவர் தான் லக்கு. அவரை பாரு. அவரை மாதிரி மாறுறது தான் நம்முடைய நோக்கம். சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ அது நமக்கு ஒரு சடங்கு, அதில் ஒரு திருப்தி. காணிக்க போட்டோம். நம்ம இப்போ விக்கிரகத்தெல்லாம் கூப்பிடுறதில்ல. நம்ம சாமி ஏசு சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இயேசுவை போல நடப்பது, மாறுவது, இயேசுவை போல இயேசுவையே நோக்கி அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அடுத்து எழுதியிருப்பாருங்க 4வது வசனம், எபிரேயர் 12:4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஹலோ, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில். நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை? போராட்டமான வாழ்க்கை. ஆவி மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடுது. சாத்தான் நமக்கு விரோதமா போர் செய்யறான். நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. ஆனமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள், எல்லா விதமான அசுத்த வல்லமைகள், இவைகளோட நமக்கு போராட்டம் இருக்கிறது. இது ஒரு போராட்டமான வாழ்க்கை. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதுதான் ஒரு நல்ல போராட்டம். ஆகவே பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. தேவைப்பட்ட ரத்தம் சிந்தக்கூடிய அளவுல கூட நீங்க என்ன செய்யணும்? போராடும். எதை சொல்லுது? Look unto Jesus. இயேசுவை பார், திரும்பி பார், உன்னை பார், இயேசுவை பார். மனசுல இதை உள் வாங்கிக்கிடுங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க. வீழ்ச்சி, தோல்வி, துக்கங்கள் பலதும் நடந்திருக்கலாம் வாழ்க்கையில. பரவாயில்லை, நீ உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் உனக்கு திரும்பமாய் புதிய காரியத்தை செய்வார், புதுமையானவைகளை செய்வார். உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவர் உனக்கு திரும்பவும் இரக்கம் செய்வார், சகாயம் செய்யும் கிருபையை அவர் உனக்கு அருளுவார், உன்னை நன்மையாய் நடத்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார்.